ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் அண்ணா நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய ஆன்டிக் இயர்ரிங் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்டியிருக்கேன். இதில் வந்து ஜும்காஸ் நிறைய மாடல்ஸ் காட்டியிருக்கேன். ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்காங்க, அக்கா ஆன்டிக்கில் ஜும்காஸ் காட்டுங்கன்னுட்டு. சூப்பரான மாடல்ஸு, எக்கச்சக்கமான டிசைன்ஸு, வெரைட்டி கலெக்ஷனுங்க. அப்பா எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது, நீங்களே பாருங்களேன். சூப்பராக இருக்குது. எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இயரிங்ஸுங்க, இது ஒரு நகாஸ் நக்ஷி மாடல் மாதிரி கொடுத்துருக்காங்கங்க. நகாஸ் அண்ணாலே நம்மளுக்கு பேக் சைடு க்ளோசிங் இருக்குமில்ல, அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. கம்மல் அந்த ஸ்டட்டு கிட்ட கீழெல்லாம் பெரிய ஜும்கா மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு பிளைன் சலங்கு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் வந்து ஒரு நக்ஷி ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் வந்து அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அம்மனோட உரம் காது கிட்ட மட்டும் வருது. அந்த ஜும்காஸ்க்கு தொங்குது இல்லை, அதில் ஒரு யானை இருக்கிற மாதிரி, ஒரு சங்கம் இருக்கிற மாதிரி எல்லா மாடல்ஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. 18 கிராம் கிட்ட இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்தது இது ஒரு ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து அன்னம் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னும், மேலே காது கிட்ட பாருங்கள் 2 பேர்ட்ஸ் வந்து ஒட்டின மாதிரி. அது பீக்காக்கா இல்லை அது வந்து பேரட்டானே எனக்கு கரெக்டாக தெரியலங்க. ஒரு 2 பேர்டு ஒட்டின மாதிரி ஒரு காது கிட்ட அந்த பேட்டர்னு. கீழே வந்து நம்மளுக்கு பெரிய ஜும்கா வருது, அதுக்கு குட்டி குட்டி போல்ஸ் அண்டு எமரால்ஸு. சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இதில் வந்து நடுவில் ஒரு எமரால்டு ஸ்டோன் வருது, அதுக்கு மேலே ஒரு லீஃப் மாதிரி பெருசாக மேலே அப்படியே சைடுக்கு போன மாதிரி, அதுக்கு மேலே ஒரு குட்டி பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் கீழே அந்த ஜும்காவுக்கு வந்து பெரிய ஒரு லீஃபு, இப்போ நம்ம முத்து ஒரு பாக்ஸில் வரும் இல்லை, அந்த மாதிரி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. பாம்பே ஸ்கூர் தாங்க பேக் சைடு. கீழே வந்து வெறும் பிங்க் கலர்லவே ரூபி ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு முத்து வச்சு கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்கங்க. 20 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. ஒரு வெட்டிங் பீஸ்ன்னு தான் சொல்லணுங்க. ஒரு கம்மலில் எவ்வளோ மாடல் அதில் சேர்த்திருக்காங்க பாருங்கள். நான் லாங் வியூ காட்டுறேன். கிராண்டாக இருந்துச்சுங்க. என்னோடய 4 விரல் லெவல் இருக்குது, அவ்வளோ லென்த் இருக்குங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள். இது வந்து பீக்காக்கு வந்து இப்படி ரிவர்சபிள் இருக்கிற மாதிரி பேட்டர்னு. இதில் வந்து எமரால்டு அண்டு பேர்ல்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நடுவில் பெரிய ஒரு முத்து வர மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த பேட்டர்னுமே கொஞ்சம் கிராண்ட் லுக் இருக்குங்க. ஜும்கா வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் 10 கிராமில் வந்து இருக்குங்க. உங்களுக்கு வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. இந்த அங்கங்கே ஒரு எல்லோ கோல்டு ஃபாலிஷ் கூட எடுத்து அதில் மாட்டிருக்காங்கங்க. இது 1 பவுன் தான் இருக்குது. இந்த அதுக்கு கீழே வந்து அந்த ஜும்காக்கு ரூபி அண்ட் எமரால் பீட்ஸ் வந்து அது நார்மலாக அந்த காலத்துலலாம் அதுதான் ஃபேன்சியாக இருந்துச்சு. இப்போவும் அந்த மாதிரி மாடல் சில மாடல்ஸ் இருக்குது. அடுத்தது இது ஒரு சாந்த்வாலி பேட்டர்ன் தாங்க. இந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி இருக்கிற மாதிரி பேட்டர்னில் கூட அவைலபிள் இருக்குது. இந்த சாந்த்வாலி ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த ஜும்கானும் ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங் தான். இது வந்து 10 கிராம் கிட்ட இருக்குங்க. அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்ன், இதுவுமே ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங் தான். ஒரு காயின்ஸ் மாதிரி கொடுத்துட்டு கீழே அந்த ஜும்காவுக்கு வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ரூபி பீட்ஸ் வர மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த சாந்த்வாலியில் ரெட் அண்டு க்ரீன் பீட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி கம்மல் பாருங்கள். இது 9 கிராம்ஸ் தான் இருந்துச்சுங்க. லக்ஷ்மி அம்மன் காயின் மாதிரி சூப்பரான மாடல். இது சூப்பராக இருந்துச்சு. அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸு ரவுண்டு சுற்று வருது. ஜும்கா சிம்பிளாக அந்த மேலே கம்மலுக்கு தகுந்த மாதிரி, ஸ்டட்டுக்கு தகுந்த மாதிரி ஜும்கா இருந்துச்சு. இதெல்லாம் ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்கங்க. இது வந்து நார்மல் ஆன்டிக் ஃபினிஷிங் தான். இதுவுமே 9 கிராம்ஸ் கிட்ட இருந்துச்சு. அடுத்தது இது வந்து நம்ம கோல்டுலவே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ஏதோ ஒரு ஃப்ளவர் மாதிரி ஷைனிங் இருக்கிற மாதிரி ஒரு கம்மல் தான். அடுத்தது இந்த மாதிரி பாருங்கள், மகாலட்சுமி தாமரைப்பூவில் உட்காந்த மாதிரி அந்த ஜும்கா வந்து க்ரீன் எமரால்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கூட ஒரு மாடலும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அம்மனோட உருவம் வந்து ஒன்று காயின் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஒன்று தாமரைப்பூவில் இருக்கிற மாதிரி பேட்டர்னு. இந்த இயர்ரிங்ஸ் பாருங்கள், சிம்பிளாக இருக்குது. அந்த லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்குது. 8 கிராம் தான் இருக்குங்க. அடுத்தது இது மாதிரி கூட அவைலபிள் இருக்குங்க. நக்ஷி மாடலில் சூப்பராக இருந்துச்சுங்க. இது வந்து க்ரீன் அண்டு பிங்க் கலரு ஸ்டோன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஸ்டோன்ஸு சாந்த்வாலி மாடல் பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங் சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்னும் அவைலபிள் இருக்குங்க. அப்படியே கிராண்டாக ஹெவியாக இருக்குது. அந்த மேலே ஸ்டட்டு கிட்ட பாருங்கள்,
ஒரு கிளி இருக்கிற மாதிரி ஒரு பேர்டு இருக்கிற மாதிரி பேட்டர்னு ஸ்டட்டி கிட்ட நல்லா பார்த்தா தெரியுது இல்லை. அப்புறம் அந்த ஜாயிண்ட் கிட்ட அன்னம் வருது, குட்டி குட்டி கெம்பு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜும்கா வந்து அதுக்கு மேலே கம்மலுக்கு தகுந்த மாதிரி அப்படியே அவ்வளோ அழகாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், இதுவுமே ஒரு பேர்டு மாதிரி பேட்டர்ன் தான். கீழே வந்து முத்து அண்டு ரூபி வந்து பீட்ஸ் எல்லாம் அழகாக அப்படியே கவர் பண்ணிட்டாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பேக் சைடு ஹூக் இப்படி இருக்குது, சாலிட்டாக இருந்துச்சுங்க. நக்ஷி மாடல், அதனால நம்மளுக்கு வெயிட் வரும். 26 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. அழகாக இருந்துச்சு இந்த பேட்டர்னு. அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் அழகு. இப்போ காது கிட்ட அப்போ வச்சா என்னோட 4 விரல் எவ்வளோ லென்த் இருக்குது அவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். 3 பவுன் கிட்ட இருக்குது கம்மல். சூப்பராக இருந்துச்சு. நேராக பார்க்கும்போது வேறு லெவலுங்க கம்மல். அடுத்தது எனக்கு பிடிச்ச ஜும்காலும் இந்த ஜும்கா தாங்க, வேறு லெவலு. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 18 கிராம்ஸ் தான் இருக்குங்க. எவ்வளோ பெரிய ஜும்காஸ் தெரியுமா, லைட் வெயிட்டில் கொடுத்துருக்காங்கங்க. சைடு ஃபுல்லாக முத்து வச்சுருக்காங்க, ஆஃப் சன் இருக்கிற மாதிரி பேட்டர்னு. பேக் சைடு இந்த மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கம்மலோட மாடலே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு இந்த சைடு அந்த சைடு ரூபி பீட்ஸ் தொங்குது. அப்புறமா ஒரு கொடை ஜும்கா மாதிரி அஷ்டலக்ஷ்மி அதில் இருக்குது. அப்புறம் அந்த ஜும்காவில் பிங்க் அண்டு க்ரீன் கலரு பீட்ஸு வேறு லெவல் அதை ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த ஜும்கா பாருங்களேன், 27 கிராம் இருக்குது. ராமர், சீதா, லக்ஷ்மணர், அனுமந்தர் எல்லோரும் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் தாங்க, செம்மையாக இருந்துச்சு. கீழே வந்து அதே மாதிரி ஜும்காலவும் ராமர் சீதா இருக்கிற மாதிரி பேட்டர்னு. பேக் சைடு க்ளோசிங்கோடு இருக்குங்க. அதுக்கு தான் 27 கிராம்ஸு. அப்படி கிராண்டான லுக்குங்க, அவ்வளோ வெயிட்டாக இருந்துச்சு, வேறு லெவல். அடுத்தது இந்த மாதிரி பேட்டர்ன் சிம்பிளாக அம்மனோட அது திலகம் ஷேப்பில் உருவம் இருக்கிற மாதிரி ஒரு பேட்டர்னு. கீழே வந்து கெம்பு ஸ்டோன்ஸ் கொடுத்து ஜும்கா வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. 21 கிராம்ஸ் கிட்ட இருக்குது. இந்த விளாக் ஃபுல்லாக நான் ஆன்டிக்கில் தான் காட்டியிருக்கேங்க. ஏன்னா சிஸ்டர் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஆன்டிக்கில் ஜும்காஸ் காட்டுங்க அக்கா, லலிதா ஜுவல்லர்ஸ்லான்னுட்டு. அங்கே இருக்கிற கலெக்ஷன் எல்லாம் காட்டியிருக்கேன். ஆல்ரெடி நான் 2 வீக்ஸ் பேக் கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். டி நகரில் போயிட்டு ஜும்காஸ் காட்ட சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க, பீட்ஸ் இருக்கிற மாதிரி. ஆனாலும் அதில் இவ்வளோ கலெக்ஷன் இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு. அதையும் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்கு அக்கா அது இல்லைக்கா இன்னும் வேறு மாடல் இருந்தால் காட்டுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அண்ணா நகர் பிரான்ச்சில் இப்போ நான் காட்டுறது எல்லாமே இருக்குங்க. அழகழகான மாடல்ஸ் இருக்குது, அதிரடியான கலெக்ஷனுங்க. இந்த பேட்டர்ன் கூட பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது. கீழே யானை வருதுங்க, அதுக்கு மேலே வந்து ஒரு அது பேர் கூட எனக்கு தமிழில் சொல்ல தெரியல, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கங்க. அந்த ஜும்காவுக்கு வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் வருது. கீழே ஹேங்கிங்கில் தொங்கிறதுக்கு க்ரீன் கலர் பீட்ஸ் கொடுத்துட்டு வேறு லெவலில் ஹைலைட் பண்ணியிருக்காங்கங்க. நகாஸ் மாடல் மாதிரி வருது கம்மல். பேக் சைடு க்ளோசிங்கோடு அப்படியே சாலிடாக இருக்குது. 26 கிராம்ஸ் இருக்குல்ல, இன்னும் சாலிடாக இல்லாமல் எப்படி சொல்லுங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வந்து ஒரு சிங்கிள் கம்மல் போட்டாலே போதுங்க, எந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு கிராண்ட் லுக் இருக்கும். தாலி செயின் ஒன்று போட்டுக்கிட்டு கம்மல் கிராண்டாக போட்டாலே போதுங்க, எப்படி இருக்குது பாருங்கள். சாலிட்டான கம்மல் தாங்க இது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திருப்பி பார்த்துட்டே இருந்தேன். அடுத்தது இந்த பேட்டர்ன் பாருங்கள், ஒரு மண்டபம் மாதிரி அம்மன் உட்கார வச்சுட்டு கீழேயும் ஒரு மண்டபம் மாதிரி கொடுத்துட்டு சுத்து மகாலட்சுமி இருக்கிற மாதிரி பேட்டர்னு எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். குட்டி குட்டி ரைஸ் பால்ஸு எமரால்ட் பீட்ஸ் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே கெம்பு ஸ்டோன்ஸ் வருது. சூப்பர் இல்லை, எவ்வளோ மாடல்ஸுங்க. இப்போவே நான் எவ்வளோ மாடல்ஸ் காட்டியிருக்கேன் இல்லை, அவ்வளோ மாடல்ஸ் இருக்குங்க. அண்ணா நகர் லலிதா ஜுவல்லர்ஸில் வேறு லெவல் மாடல்ஸுங்க. அப்பா இதெல்லாம் ட்ரேயில் அப்படியே வச்சுருந்தாங்கங்க. இதுவுமே ஆன்டிக் தான். 10 கிராம், 8 கிராம், 9 கிராம் அது மாதிரி இருக்குங்க. வேஸ்டேஜ் வந்து எல்லா இது மாதிரி 12%லேருந்து 16%க்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி நம்மளுக்கு பிளாக் ஆன்டிக் ஃபினிஷிங்கும்போது 14.5 அப்படி வருது. நகாசு நக்ஷி எல்லாம் 16%. சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த மாடல் பாருங்கள், கம்மல் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க, ஜும்கா வந்து குட்டியாக கொடுத்துருக்காங்க. அதில் லோட்டஸ் ஃப்ளவர் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இந்த கம்மலும் பாருங்கள், இதில் அன்னம் அந்த சைடு இந்த சைடு ப்ராடாக கொடுத்துருக்காங்க. இது ரெட் ஆன்டிக் ஃபினிஷிங்கு குட்டியாக இருக்குது. அந்த ரூபி பீட்ஸு எமரால்ட் பீட்ஸு அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.